வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே மார் என்று எங்களுக்கு அனுமதியை உணர்த்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் மேலவை பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசையினை வணங்கி, வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்ணிடாத மானத்தோடும் இந்த ஆற்றல் சந்திப்பிலே ஒரு உன்னதமான ஒரு கட்சி, ஒரு புனிதமான ஒரு கட்சி, பல லட்சம் மாவீரர்களின் கனவை சுமந்து இந்த களத்தில் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கட்சி, இப்படி ஒரு தரப்பில் நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் என்கிற தலைப்பில் ஒரு விளக்க பொதுக்கூட்டங்களை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்தூர் பகுதி பொறுப்பாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதுவும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த ஆத்தூர் மண்ணுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இருக்கு. 2011ஆம் ஆண்டு இதே இந்த பகுதியில் ஒரு தெருமுறை கூட்டம் என்ற ஒன்றை நடத்த நாங்கள் அப்போது இருந்த உணர்வாளர்கள், துடிப்புமிக்க இந்த தமிழ் தேசிய கருத்தை கொண்டு சுமக்கின்ற மக்கள் நாங்கள் ஒரு தெருமுறை கூட்டம் போடுவதற்காக ஒரு சிறிதாக ஒரு மேடை அமைத்து இந்த இடத்திலே ஒரு கூட்டத்தை போடும்போது எங்களை அந்த இடத்திலே வீழ்த்த வேண்டும், அந்த இடத்திலே நாங்கள் பெரிய, இந்த பகுதியில் நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரி, நாங்கள் தான் பெரிய இவன், நாங்கள் தான் பெரிய அவன் என்று, அதுவும் சாப்பிட போற மதிய உணவுக்கு சாப்பிட போற வேளையில் எங்கள் மேடைகளை அடித்து உடைத்து, நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தில் இனி சீமானும் வரமாட்டான், சீமானோட கட்சியும் வராது, இந்த இடத்தில் நீங்கள் கதை முடிந்துவிட்டது என்று கொக்கரித்த இந்த சந்திப்பில் எந்த இடத்தில் வீழ்த்தினார்களோ, எந்த இடத்தில் அடித்தார்களோ, அதே இடத்தில் எங்கள் தாய்மொழி அண்ணன் சீமானை கொண்டு வந்து இந்த பகுதியில் கூட்டம் நடத்திய ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. போட்டி எங்களுக்கு தான், காங்கிரசுக்கு நாம் தமிழருக்கு தான் இந்த இடத்துல போட்டியா இருந்துச்சு. இதே பகுதியில் இதை வீரமா ஒரு குறிப்போட சொல்றேன், வரலாறு நீங்க மறக்கலாம், மறந்து போவது மனிதனின் இயல்பு, நினைவுறுத்துவது போராளிகளின் கடமை, நாங்கள் போராளிகள். அதே மாதிரி துடிப்பு அந்த நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா சமரசம் இல்லாம களத்தில் நின்று குரல் கொடுத்துட்டு வரோம். அடுத்தபடியாக இந்த நாங்கள் பெரிய சிறப்பான மக்களாட்சி, சிறப்பான மக்களுக்கு ஆட்சி செய்கிறோம் என்று இந்த தீட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல், காங்கிரசுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த திராவிட மாடல், அந்த திராவிட மாடல் என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஆத்தூர் பகுதியில், இந்த ஆத்தூர் பகுதியில் மக்கள் நீங்கள் நினைத்து வருங்க, உள்ளூர் தேவைகளுக்காக உள்ளூர் கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்கின்ற டிம்போக்கள் எத்தனை, உள்ளூர் மக்களுக்கு பாலம் கட்ட, வீடு கட்ட பொருட்கள் ஏற்றிக் கொண்ட டிம்போக்காரங்க எத்தனை, டிம்போ உரிமையாளர் அவர்கள் படித்து அவர்கள் வேலை கொடுக்கின்ற அந்த டிம்போ டிரைவர்ஸ் எத்தனை, இவர்களை எல்லாம் ஒரு மனிதனாக மதிக்காமல் உள்ளூர் கட்டுமான தேவைகளுக்கு பொருளுக்கு அந்த சித்திரங்கோடு பகுதிகளில் போனா இந்த மக்களை ஒரு கேளிக்கை பண்ணி அந்த மக்களுக்கு பொருள் கொடுக்காம 24 மணி நேரம் கோரிகள்ல காவல் காக்க வச்சுட்டு தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இது இல்லையா இந்த திராவிட மாடல் அரசுக்கு தெரியும் இல்லையா? மக்களுக்காக சேவை பண்ண வந்த அந்த அரசு என்ன பண்ணிருக்கணும்? உள்ளூர் மக்கள் கையேந்துறாங்க, ஒவ்வொரு கோரிலும் கையேந்துறான், எங்களுக்கு பொருள் கிடைக்கும், எங்க ஊர்ல ஒரு வீடுகள் தேவை கையேந்து இருக்கிறான். அப்ப என்ன பண்றோம்? இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்றீங்க? உள்ளூர்காரனை வயிற்றுல அடிச்சது கேரளாவுக்கு குறைந்த விலைக்கும் உள்ளூர் கட்டுமான தேவைகளுக்கு பொருளை கொடுக்கறதில்ல, அதெல்லாம் தப்பி தவறி 3-4 மணி நேரம் கோரிகளை காத்திருந்து கொடுத்தா அதுக்கு விலையை ஏற்றி கொடுக்குறீங்க. இதுக்குத்தான் அந்த உள்ளூர் மக்களுக்காக தான் குரல் கொடுத்துருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி. ஏன் எத்தனை கட்சி இருக்குல்ல? ஓடி கட்சி இந்த உள்ளூர் மக்களுக்காக இந்த கல்வியாளர்களை கடத்தாதீங்க. நாங்க இப்போ சொல்றேன், நீங்க இதே இந்த ஆத்தூர் பகுதியில் மீண்டும் சொல்றேன், இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிற காலம் வரை இந்த மலைகளை உடைத்து இயற்கை அன்னையின் மலை மார்பை அடித்து கேரளாவுக்கு கொண்டு போறத கண்டிப்பா தடுப்போம். நீங்க பாத்தீங்க, உங்களால ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது சொல்லுவீங்க. அதற்கு குமரி மண்டல் முதல் சாட்சி எங்களுக்கு ஆன்சி சோபாராணி, கப்பியரை பேரூராட்சி கவுன்சிலர் ஒரு
அதிகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. உங்களை எங்களை மாதிரி சாமானிய மனிதன். இதனை மக்கள் நீங்க சொல்லுங்க. நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க நீங்கள் நிச்சயமா நாங்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அதே மாதிரி இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் நீங்க எத்தனை வேட்பாளர் நிப்பாட்டுங்க, எத்தனை பணம் வாங்கி நிப்பாட்டுங்க, இவரை மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளர் உங்களால காட்ட முடியுமா? 24 மணி நேரம் தூக்கம் இல்லாம மக்கள் எந்த மக்கள் கூட்டாலும் 10 நிமிஷம் அந்த இடத்துல போய் மக்களோடு நிற்காது. இவனோட உங்களுக்கு பத்மநாபபுரம் ஒரு வேட்பாளர் இருப்பானே தெரிஞ்சுக்கீங்க. நீங்களே உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீட்டில் வளர்ற பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்காதீங்க. ஒரே ஒரு முறை இத்தனை வருஷம் பணத்தை வாங்கி, கோட்டை வாங்கி, கோழி பிரியாணியை வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி ஓட்ட போட்டு கொடுத்துருங்க. ஒரே ஒரு முறை இந்த பத்மநாபபுரம் தொகுதி மக்கள், தொலைதூரத்தில் இருந்து கேட்கிற மக்கள் கேட்டுங்க. மாற்றம் என்கிற சொல்லல, செயல்ல காட்டணும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று நம்ம அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு, நீங்க இருக்கிற வாய்ப்பை இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி உங்களுக்காக குரல் கொடுக்க, உண்மையாக அங்க மிச்சத்தினருக்கோ டேபிள் தட்டுறதுக்கோ இல்ல, உண்மையாக உங்களுக்காக குரல் கொடுக்க சீலனை அனுப்புங்களுக்கு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.